பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க லைனிங் கார்மெண்ட் மட்டும் வெளியில இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கா. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யோசிச்சிட்டீங்களா? வெல்கம் டு சீக்ரெட் சீரீஸ் ஆஃப் ஸ்லீவ்ஸ் டே 5. ஸோ இந்த லைனிங் ஃபேப்ரிக் ஏன் வெளியில நீட்டிட்டு இருக்கு அப்படின்னா, மெயின் ஃபேப்ரிக்ல ப்ளீட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு அடிச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா 1 or 2 வாஷஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். எஸ்பெஷலி நீங்க காட்டன் ஃபேப்ரிக்கு காட்டன் லைனிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் வெளியில நல்லாவே தெரியும். நம்ம போடுறப்போ இப்படி இருக்கிறப்போ நம்ம புஷ் பண்ணி விடுற ஒரு ஆக்வர்ட்னஸ் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இதே நீங்க லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து பேஸ்டிங் ஸ்டிச் கொடுத்துட்டு டுகெதர் நீங்க ப்ளீட் பண்ணி ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெச் ஆகிற இஷ்யூஸ் வந்து வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம சீரீஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்கள சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. பாய்.